இன்றைக்கி அந்த யார் கேமை தடுக்கிற டாஸ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ரம்யாவும், திவ்யாவும் பேசினதை காமிக்கவே இல்ல. ரம்யா பேசுகிறத பார்க்குறதுக்கு நமக்கே கடுப்பாக வருது. பாதி நேரம் கண்ணை பாதி மூடி வச்சுட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி விஜய் சாரே கண்ணை தொறன்னு சொல்லியிருந்தாங்க. திவ்யா பேசினதை அப்படி கட் பண்ணிட்டாங்க. நமக்கு போட்டு காட்டல. எப்போவுமே ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி டாஸ்க்லையாவது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திவ்யாவுக்கு நிறைய ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது. ரொம்ப அழகாக தன்னோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வீக்கெண்ட் எபிசோடில் திட்டு கிடைக்கிறத தவிர வேறு அவங்க எப்போவுமே வரமாட்டாங்க. அதில் இந்த மாதிரி டாஸ்க் பண்ணுறதையும் இந்த விஜய் டிவிக்காரங்க கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கை ஆக்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, அதை பற்றி கமருதீன் சொல்லியிருப்பாரு. சார், நான் வந்து பிஞ்சிரும்னு தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் சார். அவங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்கன்னு உடனே பார்வதிக்கு ஐயோ இவன் தேவையில்லாத விஷயத்தை இழுத்து விட்றானே, அப்போ அந்த தேவையில்லாத டிஸ்கஷன் வருமேங்கிற மாதிரி முழிக்கிறாங்க பார்வதி. அப்போ உடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, நீங்கள் பிஞ்சிரும்னு சொல்கிறதும் தப்பு, அதுக்கு திவ்யா இந்த மாதிரி ஆக்ஷன் காட்டுறதும் தப்பு, ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் எல்லாமே கரெக்டு. எப்பயுமே ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். ரியாக்ஷனுக்கு ஒரு சின்ன லீனியன்சி கொடுக்கணும். ஏன்னா ஆக்ஷன் தப்பு, ரியாக்ஷன் அது அடுத்த லெவலில் தான் வரும். அதெல்லாம் விஜய் சேதுபதி சார் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா கடைசியில் சேவ் பண்ணும்போது லாஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு முதல்ல ஒரு திவ்யா எப்போ பார்த்தாலும் நான் கத்துறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அந்த திவ்யா தான் மனசில் இன்னும் இருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணலை. உங்கள் ஆர்க் வந்து சேஞ்சே ஆகலை. நீங்கள் அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கரெக்டான அட்வைஸ் தான். இது திவ்யாவுக்கு இப்போ தேவை. அதை உடச்சி வெளியில் வாங்க, எனக்கு வேறு திவ்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக இந்த அட்வைஸ் திவ்யாவுக்கு தேவை. அது திவ்யாவுக்கு மண்டையில் உரைக்கணும். உரைச்சாதான் அவங்க அந்த கேமை விட்டு வெளியில் வந்து வேறு மாதிரி விளையாடுவாங்க. இப்போ பிரஜன் வேறு போகிறாரு. ஸோ பிரஜன் போகிறப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை அவர் வாயில் திவ்யா இருக்கல்ல அப்படி தான் வருது. நேற்று பூரா திவ்யா பற்றி நிறைய காசிப் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து திவ்யா இருக்கல்லன்னு வருது. ஏன்னா திவ்யா தான் வருவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா மனசாட்சியோடையோ சொல்லுங்கள், நம்ம வெளியே போகிறப்போ டப்புன்னு சொல்கிறோன்னா மனசில் உண்மையிலே யார் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம உள் மனசாட்சிக்கு தெரியும். அதை தான் நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது. ஸோ இனிமேல் பழையபடி வந்து சாண்ட்ரா திவ்யா கூட சேருவாங்களா, இல்லை அவங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.